அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 23/3/2025 ஆகிறது. இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க, அப்போ தான் புரியும். வரும் நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க, உங்களுக்கு புரியும். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன் வெதர்மேன். நம்ம தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா இடிமலை அப்படிங்கிறது குறைவாக பதிவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் குறைவாக பதிவாகும்னு கேட்டிங்கன்னா, வறட்சியான காற்று நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் பயணிக்க போகிறது. அதாவது குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்களை அந்த மாலை இரவு நுழையக்கூடிய காற்று வந்து வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியான காற்றாக நுழைய போகிறது. இதனால் வரும் நாட்களில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது மிகவும் குறைந்து காணப்படும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க. என்ன சார் இது மழை வந்து குறைவாக தான் பெய்யுங்கிறீங்க, அப்போ எப்போ தான் மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா கவலை வேண்டாம். நல்ல மழைப்பொழிவு இந்தாண்டு இருக்கிறது. எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும், குறிப்பாக வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு அதிகமான மழைப்பொழிவு இருக்குது. கவலை வேண்டாம். அதாவது தற்பொழுது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிழக்கு காற்று வந்து ஓரளவு ஈரப்பதம் மிகுந்த காற்றாக தான் வருது. அதாவது முழுவதும் காற்று ஈரப்பதம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய பெருங்கல் காற்று, அதாவது இந்திய பெருங்கல் காற்று வந்து வரணும், இந்நேரம் வந்திருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பல்வேறு புயல்கள் உருவாகி ஆஸ்திரேலியா நாட்டை ஒரு புயலை வரக்கூடிய நாட்கள் தாக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் மடகாஸ்கர் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு புயல் தாக்கப் போகிறது. இப்படி தெற்கு இந்திய பெருங்கலை பகுதியில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாக போகுது. அந்த புயல்கள் என்ன பண்ணுதுன்னா இந்திய பெருங்கல், அதாவது ஒட்டுமொத்த இந்திய பெருங்கல் காற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. இதனால தான் இந்தியாவுக்குள்ளே இன்னும் அந்த ஈரப்பதம் இந்த காற்று வரலை. ஸோ அது வந்தால் தான் வட இந்தியாவுக்கே மழை பெய்யும். இப்போ வந்து வட இந்தியாவில் கூட அதிகமான வறட்சி தான், அதிகமாக மழை இல்லை. வட இந்தியாவில் கூட சில இடங்களில் மட்டும்தான், நம்ம தமிழகத்தில் எப்படி சில இடங்களில் மழை பெய்யுதோ அதே போல் வட இந்தியாவில் கூட பரவலாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரப்பதம் இந்த காற்று வரலை. இதனால் பார்த்திங்கன்னா மழை குறைந்து காணப்படுது. இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் முழுவதும் ஏப்ரல் முதல் வாரத்தில் அப்படி இல்லை இரண்டாவது வாரத்தில் மிக நீண்ட பரவலாக எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்குங்க. சாதகம் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் மிகுந்த காற்று கண்டிப்பாக வரும் நம்ம தமிழகம் நோக்கி. இந்த இலங்கை மற்றும் தமிழகம் வட இந்தியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று, அதாவது இந்திய பெருங்கல் காற்று கண்டிப்பாக வரும். இதனால் கவலை வேண்டாம். ஸோ அடுத்து வரும் நாட்களில் கேரளாவில் தினமும் மழை உண்டு. ஏன் கேரளாவில் மட்டும் மழை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று அது வந்து கொஞ்சம் ஓரளவு ஈரப்பதம் இந்த காற்றாக மாலை இரவு நுழையும் போது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு, அதாவது கேரளா நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரளா பக்கம் போனீங்கன்னா அதிகமான மலை தொடர்கள்லாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து உயரமான மலை தொடர்கள், அது மட்டும் இல்லாமல் நீலகிரி, அதே போல் கொடைக்கானல், ஊட்டி, அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மலை தொடர்கள், அதிகமான மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் வந்து என்ன பண்ணும்னா அந்த காற்று வந்து அப்படியே தடுக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டு கேரளாவில் மழை கொடுக்கும். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா கேரளாவில் மழை அப்படிங்கிறது தினமும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. வரும் நாட்களில் கேரளாவில் மழை உறுதி. கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களில் மழை உறுதி. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களில் மட்டும் வரும் நாட்களில் கனமழை கண்டிப்பாக பதிவாகும். ஆனால் பரவலாக இருக்காது, சில இடங்களில் மட்டும் பதிவாகும். ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். வரும் நாட்களில் மழைப்பொழிவு குறைந்து காணப்படும். ஆனால் கவலைப்படக்கூடாது. ஏப்ரல் மே மாதம் மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு. இது வந்து ஒரு ஆரம்பம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது மார்ச் மாதம் தான் ஆகுது. இன்னும் ஏப்ரல் மாதம், மே மாதம் இருக்கிறது. நன்றி. அடுத்து பார்க்கலாம். இன்று நாம் அறிவித்தபடியே வெப்பநிலையும் சரியாக பதிவாகியுள்ளது. மழைப்பொழிவும் தற்பொழுது மேற்கு மாவட்டம், அதாவது நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தற்பொழுது மழைப்பொழிவு தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. இது வந்து நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். இன்று மதியம் நாம் அறிவித்தபடியே வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறிப்பாக வட மாவட்டம் பார்த்திங்கன்னா சென்னையில் 31 டிகிரிங்க, சென்னையில் 31 டிகிரி, காஞ்சிபுரம் 35 டிகிரி, சித்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம்,
எல்லா இடங்களுக்கும் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் பதிவானது. அதாவது எல்லா இடங்களுக்கும் 30 டிகிரிக்கு மேலே வந்து வெயில் வந்து அடிச்சிருக்கு. அதே போல் டெல்டா மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம், தென் மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம். குறைவான வெப்பம் அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வெறும் 18 டிகிரி வெப்பம் குறைவாக பதிவாகியுள்ளது. அதே போல் வால்பாறைக்கும் கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வெறும் 17 டிகிரி பதிவாகியிருக்கு. இந்த 2 இடம் தான், அது நீலகிரி மாவட்டம் ஒன்று, இன்னொன்று வால்பாறைக்கும் கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து குறைவான வெப்பம். இந்த 2 இடங்கள் தவிர கோயம்புத்தூர் அதிகமான வெப்பம், பொள்ளாச்சி அதிகமான வெப்பம், அதே போல் தென் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம். இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் 36 டிகிரி பதிவாகியுள்ளது. அதேபோல் டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களும் அதிகமான வெப்பம் தான். நீலகிரி மற்றும் வால்பாறைக்கும் கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டும் 2 இடங்களில் மட்டும் குறைவான வெயில் வந்து அடிச்சிருக்கு. நம்ம தமிழகம் முழுவதும் வெப்பநிலை பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக பதிவாகுங்க. அதாவது வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பம் உயரும். நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். நம்ம எல்லாருமே இனிதாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம், மே மாதம் தொடங்க போகிறது. வரக்கூடிய வாரங்களாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும், வெப்பநிலை அப்படிங்கிறது இயல்புக்கு விட அதிகமாக இந்த ஆண்டு காணப்படும். சென்ற ஆண்டு போல் இந்த ஆண்டும் அதே மாதிரியான வெப்பம் ஏப்ரல் மாதம், மே மாதம் பதிவாகலாம். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்கணும். மதியானம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ வந்து காலையில் அடிக்கக்கூடிய வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலையில் ஒரு 8 மணிக்கே பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் தாங்க. அது எப்போதுமே மதியம் ஒரு 10, 11 மணி, 12 மணி, பிற்பகல் 2 மணிக்கெல்லாம் அதிகமாக வெயில் காணப்படும். ஆனால் இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு மேலேயே பார்த்திங்கன்னா சூரியன் அப்படியே வரும்பொழுதே அதிகமான ஒரு வெயிலாக தான் இருக்குது. காலையில் கூட பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு இதமான வெயில் கூட அதிகமான வெயிலாக தற்பொழுது காணப்படுகிறது. நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். அடுத்து மழை பொழிவு பார்த்திங்கன்னா நாம் அறிவித்தபடியே டெல்டாவில் இன்றைக்கி வந்து சரியாக பெஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து டெல்டாவில் நம்ம சொன்ன இடம் தான் எங்கன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சொல்லியிருந்தோம். தஞ்சாவூர் மாவட்டம், அதே போல் ஐயம்பேட்டை, கும்பகோணம், அதே போல் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, மன்னார்குடிங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு சில இடங்களாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம அறிவித்தபடியே தஞ்சாவூர் மாவட்டம் கனமழை பெய்து விட்டதுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரோடைய கிழக்கு புறம், தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு பகுதியில் குறிப்பாக பாபநாசம், அதே போல் வலங்கிமான், ஒரத்தநாடு வடக்கு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை இன்று மதியம் காணப்பட்டது. நம்ம அறிவித்தது தான். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நாளைக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். மழைப்பொழிவு இருந்தால் டெல்டாவில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யும். அதாவது எங்கேயாவது ஒரு சில இடங்கள் தான். தஞ்சாவூரில் மழை பெய்யும், அப்படி இல்லைனா திருச்சியில் மழை பெய்யும். ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் டெல்டாவில் மழை பதிவாகும். எனவே கவலைப்படக்கூடாது. டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலையும் பதிவாகும், அதிகமான மழைப்பொழிவும் காத்திருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு வரக்கூடிய மாதங்களை காத்திருக்கிறது. கவலை வேண்டாம். அடுத்து நம்ம சொல்லியிருந்தோம் வட மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து மழைக்கு வாய்ப்புன்னு சொன்னோம். நம்ம அறிவித்தபடியே வட மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா மதியம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேலே மழை உருவானது. எங்கன்னு கேட்டிங்கன்னா தாம்பரம், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா சென்னையோட மேற்கு பகுதி, குறிப்பாக தாம்பரம், பூந்தமல்லி, குன்றத்தூர், சென்னையோட வட மேற்கு பகுதி, சென்னைக்கும் தாம்பரத்திற்கும் இடப்பட்ட பகுதியில் அங்கே வந்து ஒரு சில இடங்களில் கனமழை காணப்பட்டது. இது வந்து நம்ம முன்கூட்டியே அறிவித்து விட்டோம். வரக்கூடிய நாட்களில் வட மாவட்டங்களில் சற்று மழைப்பொழிவு கொஞ்சம் தீவிரம் கம்மியாயிரும். அது தீவிரம் அப்படிங்கிறது குறைந்து காணப்படும். இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. வட மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம், மே மாதம் மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இனிமே தாங்க மழையே இருக்குது. அதான் நம்ம தமிழகத்தில் இது வந்து இப்போ தான் கொஞ்சம் தொடங்கி இருக்குது. இது வந்து மார்ச் மாதம் தான். ஏப்ரல் மாதம், மே மாதம் தான் இந்த கோடை மழைக்கு அதிகமாக சாதகம். அதாவது மார்ச் மாதம் தொடக்கம், ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதம் தான் அதிகமான வெப்பம், அதிகமான மழைப்பொழிவு. எனவே இந்த ஆண்டு கண்டிப்பாக பதிவாகும். எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. வட மாவட்டங்கள் முழுவதுமே மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கு. கவலை வேண்டாம். சென்னை, காஞ்சிபுரம், மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர், இதுவரைக்கும் வட மாவட்டங்களில் மழை இல்லாமல் தான் இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா மழை பெய்து அறிவித்தபடியே பெய்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் மட்டும் பெய்யுது. பெரும்பாலும் மழை இல்லை தான். வட மாவட்டங்களில் பெரும்பாலும் மழையில் தெரியுது. கவலைப்படாதீங்க.
இந்த வருஷம் அதிகமாக மழை காத்திருக்கு. ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதம் பார்த்திங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு வட மாவட்டங்களில் பதிவாகும். குறிப்பாக வட உள் மாவட்டம், அதாவது ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம் மற்றும் தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. கவலை வேண்டாம். ஸோ தற்பொழுது வால்பாறையில் மழை பெய்துங்க. அது வால்பாறை, அதே போல் கேரளாவில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கோயமுத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, பாலக்காடு நோக்கி அந்த மழைப்பொழிவு முன்னேறலாம். நீலகிரி மாவட்டம் முழுவதும் தற்பொழுது கனமழை அப்படிங்கிறது பெய்து கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம், அதேபோல் உதகமண்டலம், நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் தற்பொழுது கனமழை தான். காரமடை, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டம் இன்று இரவு 11 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவலை வேண்டாம். திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி, தாராபுரம் இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல் ராஜபாளையம், தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்று இரவு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. கடையநல்லூர் மற்றும் நாங்குநேரி, நாகர்கோவில், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி, பெரும்பாலும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டும் இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டும், அதாவது தேனி மாவட்டம், ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி, நாகர்கோவில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஒரு சில இடங்களில் தினமும் மழை உண்டு. தென் மாவட்டம் முழுவதும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் குறைவாக பதிவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா வறட்சியான காற்று டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்களை பயணிக்கப் போகிறது. இந்த வறட்சியான காற்று என்ன பண்ணும்னா மழை கொடுக்காது. இதனால் பார்த்திங்கன்னா அரபிக்கடலிருந்து காற்று வரும். அரபிக்கடலிருந்து காற்று வந்து கேரளாவிற்கு மழை கொடுக்கும். அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று அது வந்து அந்த மலைப்பகுதி தடுக்கப்பட்டு கேரளாவில் மட்டும் வரும் நாட்களில் பரவலாக கனமழை மற்றும் சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் கேரளா மாநிலம் முழுவதுமே வாய்ப்பு இருக்குது. தெற்கு கேரளா மற்றும் வடக்கு கேரளா பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. கேரளா மாநிலம் முழுவதுமே வரும் நாட்களில் மழை கண்டிப்பாக உண்டு. ஆனால் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், வட மாவட்டங்கள் மட்டும் ஏப்ரல் மாதம், மே மாதம் கண்டிப்பாக மழை இருக்குது. கவலை வேண்டாம். எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க. அதை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நிறைய பேர் வந்து திட்டுறாங்க, என்ன சார் இது மழை வரும்னு சொன்னீங்க, மழை வர மாட்டேங்குது, என்ன தான் நடக்குது அப்படின்னு திட்டுறாங்க. உங்களுடைய கோபம், உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுதுங்க. கண்டிப்பாக மழை வரும். அதாவது ஒரு இடத்துல மழை பெய்யணும், உங்கள் மாவட்டம் முழுவதும் மழை பெய்யணும்னா ஈரப்பதம் காற்று வரணுங்க. ஈரப்பதம் காற்று வரணும், காற்று குவிதல் ஏற்படுத்தணும், வடமேற்கு வெப்ப காற்று வரணும். அதாவது எல்லா பக்கமும் நம்ம தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யணும், காற்றுடைய குவிதல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரபிக்கடல் காற்று வரணும். இப்போ வந்து கேரளாவில் மழை பெய்யுது, என்ன காரணம்? அரபிக்கடல் காற்று வருது. அரபிக்கடல் காற்று வந்து அங்கே மட்டும் மழை கொடுக்குற கொஞ்சம் செட்டிங் இருக்குது. அங்கே மட்டும் கேரளாவில் மட்டும் மழை கொடுக்குது. ஆனால் அதையும் தாண்டி மழை வரணும்னா அங்கேருந்து வீசக்கூடிய காற்று சற்று ஃபோர்ஸாக அடிக்கணும். ஒரு 40 கிலோமீட்டர் மேலே அடித்தாதான் கேரளாவையும் தாண்டி நீலகிரி, அதே போல் நீலகிரி கூட இப்போ மழை பெய்யுது. அதையும் தாண்டி ஈரோடு, கரூர், திருச்சி வரைக்கும் மழை வரணும்னா அங்கே வந்து காற்று வலுவாக வீசணும். அதாவது மேற்கு காற்று வலுவாக இருந்தால் தான் அங்கே பெய்யக்கூடிய மழை அப்படியே அந்த மேற்கு காற்று தள்ளி கொண்டு வந்து கிழக்கு மாவட்டங்கள் வரைக்கும் டெல்டா வரைக்கும் மழை கொடுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருக்குது. எனவே கண்டிப்பாக இது வந்து இப்படி இருக்காதுங்க. கண்டிப்பாக வானிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது. அது ஒரு நொடியும் மாற்றங்களுக்கு உட்பட்டது. கண்டிப்பாக வரும் நாட்களில் மழைக்கான சாதகம் ஏற்படும், திடீர்னு கூட ஏற்படலாம். ஆனால் கண்டிப்பாக ஏப்ரல் முதல் வாரத்தில் வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்று சுழற்சி காரணமாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் தமிழகம் முழுவதும் மழை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கவலை வேண்டாம். அடுத்தடுத்த சுழற்சிகள் காரணமாக தற்பொழுது வரைக்கும் தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா அருகே அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சி தமிழகம் இலங்கை நோக்கி வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, போராடி கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உயர் அழுத்தங்கள் இன்னும் நம்ம இந்தியா பார்டர் விட்டு தாண்டலை. இது வந்து சீனா பக்கம் அப்படியே வடக்கு நோக்கி போயிடணும். ஸோ இந்த உயரழுத்தங்கள் காரணமாக தான் இன்னும் வட இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா மழை இல்லை. வட இந்தியா கூட நம்ம தமிழகத்தில் எப்படி மழை பெய்யுதோ அதே போல் வட இந்தியாவில் கூட இப்போ சில இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யுது. எப்போதுமே வட இந்தியா டாப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவில் நிலப்பரப்பு அதிகமான ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்து மற்றும் நாக்பூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மையமாக வைத்து அந்த கோடை மழையை வட இந்தியாவில் இந்த ஆண்டு அதிகமாக வெளுத்துவாங்க போது தென்மேற்கு பருவமழை போல் கோடை மழையும் இந்த ஆண்டு ஏப்ரல் மேலே வட இந்தியா முழுவதுமே வெளுத்துவாங்க போகுது.
ஸோ அங்கே கூட இன்னும் மழைக்கான சாதகம் ஏற்படவில்லை. அங்கேயும் பார்த்திங்கன்னா வறட்சியான காற்று இடையூறு கொடுக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிற்கும் வறட்சியான காற்று இடையூறு கொடுக்கிறது. ஸோ இதுதான் காரணம். எனவே கவலைப்படாதீங்க. வரும் நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் மே மாதம் நம்ம அறிவித்தபடியே கண்டிப்பாக மழை வரும். எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா கேரளாவில் மழை உறுதி மற்றும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழை உண்டு. அடுத்தடுத்து அறிக்கைகள் தவறாமல் பேர நம்ம யூடியூப் சேனல் பக்கம் செக் பண்ணிட்டுருங்க. நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த அறிக்கை நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்த அறிக்கைகள் தொடர்ந்து பாருங்கள். வரும் நாட்களில் வானிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது. நன்றிங்க. எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்க, கவலைப்படாதீங்க. ஸோ இது நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தயவு செய்து கவலைப்படாதீங்க. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பாக பெய்யும். நன்றி.